அடித்து கொடுமைப்படுத்திய கணவர். யாருக்குமே தெரியாத சுஜாதாவின் மரணம். குட்டி பத்மினி சொன்ன தகவல் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க நடிகை சுஜாதாவினுடைய மறுபக்கம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கண்ணிலேயே என்ன உண்டு, கண்கள் தான் அறியும், கல்லிலமே ஈரம் உண்டு, கண்கள் தான் அறியும் என்ற பாடலுக்கு ஏற்றாறு போல மனதில் பல கவலைகளோடு வாழ்ந்து மறைந்தவங்க தான் நடிகை சுஜாதா. தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த இந்த நடிகை தனது கணவரால் பல கொடுமைகளை சந்திச்சிருக்காங்க. நடிகை சுஜாதாவினுடைய கணவர் அவரை பெல்டால் அடித்து கொடுமைப்படுத்தினார் என்று நடிகை குட்டி பத்மினி பேட்டி ஒன்றில் பேசியிருக்காங்க. சினிமா தயாரிப்பாளரும் நடிகையுமான குட்டி பத்மினி குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. குழந்தையும் தெய்வமும் படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்து சிறு வயதிலேயே தேசிய விருதை பெற்றாங்க. குட்டி பத்மினி சினிமா துறையின் சம்பந்தமான சில விஷயங்களை வெளிப்படையாக தனது யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க. அந்த வகையில் நடிகை சுஜாதாவின் கசப்பான வாழ்க்கை பற்றி பேசியிருக்காங்க. பலருமே சுஜாதாவை பற்றி பேசும்படி கேட்டுக்கொண்டால் நான் அவரை இந்த வீடியோவில் பேசுகிறேன் என்றாங்க. நானும் சிவகுமாரம் அவர்களும் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருந்த போதுதான் பாலச்சந்திரன் நடிகை சுஜாதாவை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்பு அவர்கள் படத்தின் மூலம் அவருடன் பழகும் வாய்ப்பு கிடைத்தது. சுஜாதா அவர்களை பார்க்கும்போதே ரொம்ப மென்மையாகவும் அழகு பதுமையாகவும் இருந்தாங்க. அவர்களுடைய கண்கள் மான் போல அவ்வளவு அழகாக இருக்கும். சுஜாதாவுடைய சினிமாவில் நடித்த வரை அவருக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் இருந்ததே கிடையாது. அவருடைய நடிப்புக்காக மட்டுமே மற்றவரிடம் பேசுவதாக இருந்தாலும் பொது இடத்திலேயோ பொது நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் சுஜாதா கண்ணியமாக நடந்து கொண்டாங்க. மக்களை சுஜாதாவை தனது குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பார்த்தாங்க. பல வெற்றி படங்களை கொடுத்து திறமையான நடிகை என பெயர் எடுத்தாங்க. சுஜாதாவுக்கு நடிக்க பிடிக்கலை, திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசை. அப்போது ஜெயகர் என்பவரை காதலித்து வீட்டை எதிர்த்து கொண்டு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பின்பு படங்களில் நடிக்காமல் சொன்ன அவரது கணவர் அதன் பின்பு இப்படி நாடி அப்படி நாடி என்று பல கண்டிஷன் போட்டு சுஜாதாவை கொடுமைப்படுத்தினார். ஜெயகர் பார்த்தீங்கன்னா ஆணாதிக்க மனம் கொண்டவர், கர்வம் தலைக்கண்வம் பிடித்த போல நடந்து கொள்வார். அவரை எப்படி சுஜாதா காதலித்தார் என்பதுதான் பலருமே புரியாத ஒன்றாக இருந்தது. சுஜாதா தனது கணவனுடன் எங்கள் வீட்டிற்கு எதிரே இருக்கும் ஒரு வீட்டின் கீழ்ப்பகுதியில் ஊறுகாய் கம்பெனி நடத்தி கொண்டு மேல் வீட்டில் குடியிருந்தாங்க. ஒரு நாள் சுஜாதாவை அவரது கணவர் ஜெயகர் பெல்டால் அடிக்கும் சத்தம் சுஜாதா வழி தாங்க முடியாமல் அழும் சத்தம் எங்களுக்கு கேட்டது. நானும் அம்மாவும் ஓடி சென்று தடுத்தோம். அப்போது சுஜாதா பொறுமையாக எதையும் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாங்க. அந்த காட்சி இன்னும் மறக்கவே முடியலை. அந்த சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு சுஜாதா காலி செய்து வேற எங்கே சென்றுட்டாங்க. எங்கே போனார்கள் என்ன ஆனாங்க கூட தெரியாத, யாருக்குமே தெரியாமல் போயிட்டாங்க. அவங்க இறந்த செய்தி கூட யாருக்குமே தெரியாமல் விஷயம் தெரிந்து ஒன்றுக்கொண்டு நடிகர்கள் மட்டுமே சுஜாதாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டாங்க என்று நடிகை குட்டி பத்மினி தனது வீடியோவால் கலங்கி பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.